எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், தங்கத்தையும் ஸ்டாக் மார்க்கெட்டையும் கம்பேர் பண்ணி எது புலிஷாக இருக்குது கடைசி ஒரு வருஷமாக, இனி வரப்போகிற காலங்களில் எது புலிஷாக இருக்குமென்று பார்க்க போகிறோம். மற்றது இது தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க, இது ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இல்லை. நான் என்ன செய்கிறேன், நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், நான் எப்படி பார்க்குறேன்னு உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இது ரா மெட்டீரியல் மாதிரி. நீங்கள் இதில் ஒரு ஐடியா எடுத்து நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணி நீங்களாக ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் டோட்டல் வேர்ல்ட் ஸ்டாக் மார்க்கெட், அதாவது ACWIன்னு சொல்லுவாங்க. இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட். இது உலகத்தில் உள்ள நிறைய ஸ்டாக்குகளை உள்ளடக்கிய ஒரு ஃபண்ட். ஸோ அந்த ஃபண்டை நான் கோல்டால் பிரித்து பார்த்துருக்கேன். ஸோ இந்த சார்ட் மேலே போச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் நல்லா வேலை செய்யுது, கீழே வந்துச்சுன்னா கோல்டு நல்லா வேலை செய்யுது. ஸோ மற்றது இந்த மூவிங் அவரேஜ் 50 மந்த் மூவிங் அவரேஜ். ஸோ நாங்கள் இதை பார்த்தா, நான் இதில் ஒரு ரெசிடென்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். அதாவது 2018ஐயும் 21 டொப்பையும் இணைச்சி ஒரு ரெசிடென்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். இது சப்போர்ட் லைன். இந்த சப்போர்ட் எவ்வளோ காலமாக இருக்குது, 2014 இந்த சப்போர்ட் வேலை செஞ்சு கொண்டிருக்கு. இந்த பம்ப் ஆகி போயிருக்கு. இப்போ அது உடைச்சிருக்கு. இது உடைச்சி கீழே வாரதால் எங்கே மூவ் ஆகும்னா, இதுல இருந்து இங்கே எவ்வளவு மூவ் ஆயிருக்குன்னு பார்த்தா அதே மூவன் இங்கே வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வேர்ல்ட் ஸ்டாக் மார்க்கெட்டையும் தங்கத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா, ஸோ தங்கம் அவுட் பர்ஃபார்ம் பண்ண போகுது. இவ்வளோ காலமாக தங்கம் தான் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது. அப்போ இப்போ இருந்து 2014 ஜூனில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கம் தான் அவுட் பர்ஃபார்ம் பண்ணி கொண்டிருக்கு. அது கண்டினியூ ஆகுது. ஏன்னா இது உடைச்சி கீழே போய் கொண்டிருக்கு. இந்த பெரிய சப்போர்ட், அதாவது 2014 இருந்த சப்போர்ட்டை உடைச்சி கீழே போய் கொண்டிருக்கு. ஸோ இது கேண்டில்ஸ்டிக் சார்ட்டில் இது லைன் சார்ட்ஸ். ஏன்னா இது விக் வராது. ஸோ அதனால் ஈஸியாக பார்க்கலாம். எங்களுக்கு க்ளோசிங் தான் முக்கியம். ஸோ இப்போ உடைச்சி க்ளோஸ் ஆகி போயிருக்கு. எப்போ உடைச்சிருக்கு, நவம்பர் உடைச்சி கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது நான் உலகத்தில் நிறைய ஸ்டாக்குகளோட அந்த ஃபண்டை தங்கத்தால் டிவைட் பண்ணி பார்த்துருக்கேன். தங்கம் தான் நல்லா புலிஷ் கொடுக்குது, இவ்வளோ காலம் கொடுத்துருக்கு. ஏன்னா எப்பயுமே இந்த 50 மந்த்லி மூவிங் அவரேஜ் கீழே இருந்து பிரேக் அவுட் ஆகி போனால் அது புலிஷ்னு அர்த்தம். நீங்கள் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எடுத்துருக்கலாம்னு சொன்னால் இதில் இருந்து உடைச்சி கொண்டு வரைக்குள்ள. ஸோ இது வேர்ல்ட் ஸ்டாக் மார்க்கெட்டை கோல்டால் பிரித்து பார்க்கும்போது ஸ்டில் கோல்டு தான் புலிஷாக இருக்குது. அதுக்காக ஸ்டாக் மார்க்கெட் ஏறு இல்லைன்னு இல்லை. இது என்ன சொல்லுதுன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை விட கோல்டு நல்லா ஏறுது. அப்படி என்ன தான் இந்த சார்ட் கீழே வரும். இல்லாட்டி கோல்டு கொஞ்சம் ஏறி ஸ்டாக் மார்க்கெட் நல்லா விழுந்தாலும் கீழே வரும். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஏறுது, கோல்டும் ஏறுது. ஆனால் கம்பேர் பண்ணிக்குள்ள கோல்டு நல்லா ஏறுது, ஸ்டாக் மார்க்கெட் குறைவாக ஏறுது. ஸோ அதனால தான் இந்த சார்ட் கீழே வருது. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் US ஸ்டாக் மார்க்கெட் S&P 500. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், அழகாக பாருங்கள். 2011 இருந்து 2018 2021 வரைக்கும் புல் மார்க்கெட்டில் இருந்துச்சு ஸ்டாக் மார்க்கெட். இப்போ கோல்டு புல் மார்க்கெட் ஆகுது. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க, 70s வரைக்கும் வரைக்கும் கோல்டு நல்லா மூவ் ஆச்சு. அதனால இந்த சார்ட் கீழே வந்துச்சு. அதே மாதிரி 80s கோல்டு கிராஷ் ஆக தொடங்கிச்சு. நீ 20 வருஷம் அப்படியே கீழே இருந்துச்சு. ஸோ அதனால் நீ பாருங்க, இந்த சார்ட் மேலே போகுது, ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நீங்கள் இதை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கணும்னு பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த சார்ட் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த சார்ட் மேலே போய் பிரேக் அவுட் ஆகி இப்போ இங்கே 50 மந்த் மூவிங் ஆவரேஜுக்கு மேல் போய் பிரேக் அவுட் ஆகி போச்சுன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு வச்சிருக்கலாம். இல்லை இது கீழே பிரேக் டவுன் ஆகி கீழே போச்சுன்னா நீங்கள் கோல்டில் காசு வச்சிருக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் இந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டு கீழே க்ளோஸ் ஆகிட்டோம். எப்போன்னா 2016 இருந்து இந்த இதுக்குள்ள தான் போய் கொண்டு வந்தது. இப்போ உடைச்சி கீழே கொண்டிருக்கோம். ஸோ அடுத்தது எப்படின்னா, இந்த சேனலில் சப்போர்ட் எடுக்குமான்னு நம்புகிறேன். ஸோ இந்த சேனலில் பாட்டமுக்கு இதுக்கு வரும். அதுக்கப்புறம் எங்கே போகும்போது அது வரும்போது இருக்கிற சிச்சுவேஷன்கள், ஜியோபொலிட்டிக் அதுகளெல்லாம் பார்த்து தான் யோசிக்கலாம். ஸோ ஸ்டில் கோல்டு தான் புலிஷாக இருக்குது US ஸ்டாக் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணிக்கல. ஸோ நீங்கள் எப்போ கோல்டுக்கு வந்திருக்கலாமண்டா, US ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கண்டா, இதை உடைச்சிட்டு இந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டு வரும்போது நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கண்டா நல்லா மேக் பண்ணியிருப்பீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை விட்டுட்டு எப்போ இது நடந்தது, February 2025 போன வருஷம். ஸோ போன வருஷத்துலேருந்து கோல்டு நல்லா வேலை செஞ்சுருக்கு. ஆனால் அது இப்போ கண்டினியூ பண்ணுது. ஸோ இனிவார காலங்களில் அடுத்த 5-10 வருஷத்துக்கு இதுதான் நல்லா ஒர்க் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் சார்ட் சொல்லுது. இதெல்லாம் 100% நடக்கணும் இல்லை. இது ஒன்றும் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இல்லை. இது நான் எப்படி பார்க்குறேன், என்ன சொல்லுது சார்ட்ன்றதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இதெல்லாம் நீங்கள் எடுத்து ஒரு ஐடியாவை எடுத்து நீங்கள் யோசிக்கலாம். நான் பார்க்குறேன் அப்படித்தான். ஓகே, எது புலிஷாக இருக்கு, நான் நிறைய வீடியோக்குள்ளே சொல்லுவேன். ஓகே, இப்போ கோல்டு தான் புலிஷாக இருக்குன்னா நான் இந்த சார்ட்டுகளை பார்த்து வேறு சார்ட்டுகளையும் பார்த்து கண்டுபிடிக்கிறேன். ஸோ நாங்கள் உலகத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தா ஸ்டில் கோல்டு தான் புலிஷாக இருக்குது. அமெரிக்காவோட கம்பேர் பண்ணி பார்த்தாலும்
கோல்டு தான் புலிஷாக இருக்குது. ஸோ அடுத்தது நாங்கள் எந்த நாட்டுக்கு போவோம்னு சொன்னால், இப்போ நாங்கள் யூகேக்கு வந்து பார்க்குறோம். இங்கே அழகாக பார்த்தீங்கன்னா யூகே ஸ்டாக் மார்க்கெட் பெருசாக ஏறவே இல்லை. அதாவது 2018 2020க்கு பிறகு யூகே ஸ்டாக் மார்க்கெட் பெருசாக ஏறல கம்பேர் பண்ணிக்கல கோல்டோட. ஏன்னா 50 மந்த் மூவிங் ஆவரேஜ் கீழே தான் இருக்குது இந்த சார்ட். ஸோ இதோட மீனிங் என்னன்னு சொன்னால், நம்மளுக்கு சொன்ன மாதிரி யூகே ஸ்டாக் மார்க்கெட் கோல்டோட கம்பேர் பண்ணிக்கல பெருசாக ஏறவே இல்லை. எப்போ இருந்து பார்க்கலாம்னா நீங்கள் அழகாக பார்க்கலாம். ஸோ இதில் ரங்கி இருக்குது 50 மந்த் மூவிங் ஆவரேஜ் பிறகு ஒரு இதடிச்சு பிரேக் அவுட் ஆகி போயிருக்கு. அப்போ இந்த சார்ட் எப்போ சொல்லுது, 2020 நீங்கள் யூகேல இருந்தால் தங்கத்தில் வச்சுருந்தா நீங்கள் நல்லா மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ யூகேயோட கம்பேர் பண்ணும்போதும் கோல்டு தான் இவ்வளோ காலம் 2020 புலிஷாக இருந்திருக்கு. இப்போ இந்த சப்போர்ட் லைனை உடைச்சி கொண்டு கீழே போகுது. ஸோ நாங்கள் அடுத்தது போவோம். இது வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். இது வந்து சென்செக்ஸை நான் இந்தியன் கோல்டால் பிரித்து பார்த்துருக்கேன். ஏன் பிரித்து பார்த்துருக்கேன், கோல்டா இல்லை இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை புலிஷாக இருக்குன்னு பார்க்குறது. இது நான் சென்செக்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா அதுதான் கூட நிறைய கால டேட்டா இருக்குது. நிஃப்டியும் கிட்டத்தட்ட ஒன்று தான், பெருசாக வித்தியாசம் இல்லை. நான் நிஃப்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வேண்டாம் போய் செக் பண்ணுங்கள். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இந்த சப்போர்ட் இது வரைஞ்சிருக்கிறேன். எப்போ இருந்து இது 93 இந்த சப்போர்ட் இருக்குது. ஸோ நிஃப்டியோ இல்லாட்டி சென்செக்ஸோ இன்னும் இதை உடைக்கல, பெரிய சப்போர்ட் லைன் உடைக்கல. அப்போ வேர்ல்டு ஸ்டாக் மார்க்கெட் உடைச்சிட்டு, யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் உடைச்சிட்டு, யூகே ஸ்டாக் மார்க்கெட் உடைச்சிட்டு, ஆனால் நிஃப்டியோ சென்செக்ஸோ இன்னும் இந்த சப்போர்ட் லைனை உடைக்கல. ஆனால் என்ன பொறுத்தவரை உடைக்கும். ஏன்னா பொதுவாக யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட், யூகே எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டும் உடைக்குதுன்னா நிஃப்டி கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். கொஞ்சம் முந்தி பிந்தி உடைக்கும், முந்தி பிந்தி முன்னுக்கு ஓடும், சில நேரம் லேட்டாக ஓடும், அந்த மாதிரி மாறி மாறி செய்யும். மோஸ்ட்லி வந்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட் ஃபாலோ பண்ணும். அன்லெஸ் தங்களுக்கு அங்கே அந்த நாட்டில் வேற ஒரு பிரச்சனை, ஓகே இன்ஃப்ளேஷன் நல்லா போகுது, ஐப்போ இன்ஃப்ளேஷன் ஆகுதுன்றா தான் கொஞ்சம் வித்தியாசமாக வேலை செய்யும் கோல்டோ ஸ்டாக் மார்க்கெட். ஏன்னா ஐப்போ இன்ஃப்ளேஷன் வந்துச்சுன்னா, இன்ஃப்ளேஷன் கட்டுக்கடங்காமல் போனால் ஸ்டாக் மார்க்கெட்டோ கோல்டோ பறக்கும், மற்றதோட கம்பேர் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நார்மலான இதில் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். ஸோ அதனால நிஃப்டியோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோ இன்னும் இதை உடைக்கல. ஸோ இந்த சப்போர்ட்டில் நான் க்ரீன் ஆக்குறேன். இதை உடைச்சி கொண்டு போயிடல. அதாவது 50 மந்த் மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துட்டு ப்ரைஸ். பிறகு இந்த சப்போர்ட்டை, இந்த 2 சப்போர்ட்டை, இதில் 2 தடவை சப்போர்ட் எடுத்துருக்கு, அதை உடைச்சி கொண்டு போய்க்கல கோல்டு வந்து புலிஷாக இருக்குது. நிஃப்டி குறைவாக ஏறி இருக்கு, கோல்டு கூட ஏறி இருக்கு. ஸோ இது வந்து கம்பேரிஷன் சார்ட் தான். எது கூட ஏறுது, எது நல்லா புலிஷாக இருக்குது. ஸோ எப்போ இருந்தது, செப்டம்பர் 24 இருந்து கோல்டு தான் நல்லா புலிஷாக இருந்தது நிஃப்டியோடையோ சென்செக்ஸோடய கம்பேர் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னும் இந்த மேஜர் சப்போர்ட் லைனை உடைக்கல. இதில் வந்து பம்ப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சில பேர் சொல்லலாம் இதில் வந்து பம்ப் ஆகி நல்லா மேலே போகிறது. ஆனால் என்னன்னா மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணிக்கல, வேர்ல்டோட கம்பேர் பண்ணிக்கல, எல்லாம் உடைச்சு கீழே வருது. ஸோ நிஃப்டியும் உடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்காக அப்படியே நேரில் லைனில் அப்படியே விழ போகுது, கோல்டு அப்படியே நேர் ஹோட்டலில் மேலே போய் கொண்டிருக்க போகுதுன்னு நான் சொல்லலை. புல் பேக் வரும், சில 2 மாதம் நிஃப்டி நல்லா வேலை செய்யலாம், கோல்டு நேரம் சைட் வேஸில் போகலாம். அப்படி வந்துச்சுன்னா இந்த சார்ட் வந்து கொஞ்சம் மேலே போகும். ஆனால் லாங் டேர்முக்கு எல்லா நாடுகளும் உடைக்கிறதால நிஃப்டியோ இல்லாட்டி சென்செக்ஸோ கீழே வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த எவ்வளோ தூரம் விழுந்திருக்கோ அதை இங்கே பார்த்து இங்கே வருமென்னு சொல்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் நிஃப்டி மட்டும் தான் உடைக்கல, மற்றதெல்லாம் உடைச்சி தேய்க்கணுமே சொன்ன மாதிரி. ஓகே, சும்மா போய் பார்ப்போம். உதாரணத்துக்கு அக்டோபர் 24 2024 உடைச்சிருக்கு. அப்போ இருந்து நாங்கள் கால்குலேட் பண்ணி பார்ப்போம் நிஃப்டியும் கோல்டும் எவ்வளவு கொடுத்துருக்காங்க. ஸோ இது அக்டோபர் 2024 இதில் எது நான் பார்க்க போகிறேன். என்ன இது கீழே வந்திருக்கு. ஸோ கோல்டு வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இந்த காலம் நிஃப்டியோடையோ சென்செக்ஸோட கம்பேர் பண்ணிக்கல. ஸோ அங்கே அதுலேருந்து பார்ப்போம் எவ்வளவு வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து சென்செக்ஸ் சார்ட். ஸோ அக்டோபர் 24 இப்போ வச்சு பார்த்தா இன்றைக்கு வரைக்கும் சென்செக்ஸ் வந்து 5.27% கொடுத்துருக்கு. ஸோ ஆனால் இந்தியன் கோல்டு வந்து அக்டோபர்லேருந்து 2024 அக்டோபர்லேருந்து இன்று வரைக்கும் 80% கொடுத்துருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, கோல்டு வந்து இந்தியாவில் 80% கொடுத்துருக்கு அந்த காலகட்டங்களில். சென்செக்ஸ் வந்து நிஃப்டியை நீங்கள் பாருங்கள் அதே தான் வரும், 5% அப்படி தான் வரும். ஸோ அது வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து 5% கொடுத்துருக்கு. இதை உடைச்சி கீழே வரும் போது. ஸோ அதனால் நீங்கள் இப்போ அக்டோபர்லேருந்து நீங்கள் நிஃப்டியில் கூட வைக்காமல், ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட வைக்காமல், நீங்கள் பேசிவ் இன்வெஸ்டராக இருந்தால் நீங்கள் கோல்டில் வச்சுருந்தா கூட கொடுத்துருக்கு. ஸோ அதுக்காக நான் சொல்லிட்டு போய் அடித்து பிடிச்சவங்க கோல்டு வாங்குறது இல்லை. இதெல்லாம் ஒரு ஐடியாக்காகத்தான். இவ்வளோ காலம் என்ன நடந்திருக்கு, இனி எப்படி நடக்க போகுது, அதுக்காக இது ஸ்ட்ரெயிட் லைனில் போகும்போது அர்த்தம் இல்லை. இப்படி வரலாம், பம்ப் ஆகலாம், கொஞ்சம் மேலே போய் உதாரணத்துக்கு இதில் இருக்குது, இப்படி வந்து கொஞ்சம் பம்ப் இங்கே போய் அப்போ என்ன செய்யும், இங்கே வரைக்குள்ள கோல்டு நல்லா இது வரும். அப்புறம் இப்படி போய்க்குள்ள
ஸ்டாக் மார்க்கெட் நல்லா வேலை செய்யும், கோல்டு சைட் வேஸில் போகலாம், சில நேரம் கீழே வரலாம், புல் பேக் ஆகலாம். பிறகு இப்படி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன நடக்கும், திருப்பி கோல்டு நல்லா வேலை செய்யும், ஸ்டாக் மார்க்கெட் இது வரும். ஸோ அதனால் எதுவுமே அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனில் போகாது, சார்ட்டுகள் பார்க்கணும். அதனால தான் இவ்வளோ காலம் நான் சொல்லி கொண்டு இருந்தேன்னா கோல்டு தான் புலிஷாக இருக்குது, கோல்டு தான் புலிஷாக இருக்குது, அதனால் கோல்டில் தான் கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுக்கு காரணம் இந்த மாதிரி சார்ட்டுகள் பார்க்குறதால தான். ஸோ இப்போ இந்தியாவில் பார்த்தாச்சு. அடுத்தது நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போவோம். ஸ்ரீலங்காவில் எனக்கு பெருசாக சார்ட்டுகள் இல்லை. ஏன்னா ஸ்ரீலங்கன் இது வந்து ஓல் ஷேர் இண்டெக்ஸ்ன்றது ஸ்ரீலங்காவில் இருக்க எல்லா ஸ்டாக்கையும் இன்க்ளூட் பண்ண ஒரு இண்டெக்ஸ். ஸோ அதை நான் ஸ்ரீலங்கன் கோல்டோட கம்பேர் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இப்போ நடந்த 2022 இந்த சார்ட் விழுந்துச்சு. ஏன்னு சொன்னால் 2022 தான் ஸ்ரீலங்காவில் நிறைய பிரச்சனை வந்துச்சு, இன்ஃப்ளேஷன் பறந்துச்சு, இன்ஃப்ளேஷன் நல்லா ஏறிச்சு. அப்போ என்ன செஞ்சு, கோல்டு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, ஏன்னா இன்ஃப்ளேஷனை இருந்து உங்களோட வேல்யூவை காப்பாற்றுறதுக்கு. ஸோ அதனால் இந்த சார்ட் புஷ்ஷன்னு விழுந்துச்சு. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் நல்லா விழுந்துச்சு, பிறகு ஸ்டாக் மார்க்கெட் ஏறிச்சு. ஆனால் கோல்டோட கம்பேர் பண்ணிக்கல, கோல்டு தான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பிறகு இப்போ என்ன நடக்குது, இப்படியே போய்கொண்டிருக்கு. இது வந்து பேர் ஃப்ளாக்னு சொல்லுவாங்க. பேர் ஃப்ளாக்னா நல்ல பெரிய மூவ் நடந்து பிறகு சைட் வேஸில் போய் திருப்பி கீழே வரும், இது வரும். அப்போ இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்ரீலங்கா ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு வைக்கிறதா கோல்டில் வச்சுருக்காங்கன்னா கோல்டு தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா இந்த சப்போர்ட் லைனை உடைச்சி கீழே வருது. அப்போ கோல்டு நல்லா வேலை செய்யும், ஸ்டாக் மார்க்கெட் சைட் வேஸில் போகும், இல்லாட்டி கரெக்ஷன் ஆகும், இல்லாட்டி கிராஷ் ஆகும். ஸோ இதெல்லாம் ஒரு ஐடியா எடுக்கிறது தான், எது புலிஷாக இருக்குது, எதில் கூட காசு வச்சுருக்கலாம். இது வந்து ஸ்பையும் அமெரிக்கன் கோல்டையும் வச்சு, ஏன்னா அதுக்கு தான் நிறைய கால டேட்டா இருக்குது. இது எத்தனை காலத்துலேருந்து 1907 இருந்து. ஸோ 125 இயர்ஸ் டேட்டா இது. எப்போ இது வந்து கீழே உடைச்சி கொண்டு வந்துச்சுன்னா கோல்டு நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணிக்கலாம். திருப்பி பாருங்க, உடைச்சி கொண்டு வருது, திருப்பி உடைச்சி கொண்டு மேலே போனால் ஸ்டாக் மார்க்கெட் நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது, இது கோல்டு நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது, ஸ்டாக் மார்க்கெட் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது, இனி கோல்டு அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்படி மாறி மாறி நடக்கும். நீங்கள் காலகட்டங்களை பாருங்க, 70லேருந்து 80 அதுதான் கோல்டு வந்து பெரிய புல் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் அப்படியே சைட்டில் போய் கொண்டு வருது. ஆனால் 80ஸ்லேருந்து 2000 வரைக்கும் கோல்டு வந்து கிராஷ் ஆச்சு. ஸோ 1980ஸ்லேருந்து 2000 வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பறந்துச்சு. அதாவது இதுதான் .com பபுளில் நல்லா ஏறி கொண்டு வந்துச்சு. ஆனால் கோல்டு இல்லை. பிறகு .com பபுள் கிராஷ் ஆகிக்குள்ள கோல்டு நல்லா வேலை செஞ்சு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல கோல்டில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா மேக் பண்ணியிருப்பீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் வச்சுருந்தீங்கன்னா பார்த்து கொண்டு இருந்திருக்க வேண்டியதுதான், கிராஷ் ஆகுதுன்ட்டு. ஸோ அதுக்கு சார்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். நான் எப்பயுமே அனலைஸ் பண்ணி போடுவேன் வீடியோக்கள் மேக் பண்ணும்போது. இப்போ கோல்டு புலிஷாக இருக்குது, இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட் திருப்பி புலிஷ் ஆகுது, அப்போ நான் அனலைஸ் பண்ணி போடுவேன் ஒவ்வொரு நாட்டுக்கும். ஸோ அதனால் இந்த அனலைஸ் எல்லாம் பண்ணுறது எது புலிஷாக இருந்து பார்க்குறது. ஸோ அதனால் நீங்கள் இந்த சார்ட்டுகளை பார்த்து எது புலிஷாக இருக்காண்டு அதில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு நாளும் ஃபுல்லாக வெளியே வராதிங்க. கோல்டு இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட் புலிஷாக இருக்குன்னு நான் என்ன செய்வேன், 70% 80% ஸ்டாக் மார்க்கெட்டில் வச்சுருப்பேன், 20% கோல்டில் வச்சுருப்பேன். இப்போ இந்த மாதிரி சீனரி வருதுன்னு நான் என்ன செய்வேன், 80% 70% கோல்டில் வச்சுருப்பேன், 20% 30% ஸ்டாக் மார்க்கெட்டில் வச்சுருப்பேன். ஸோ அப்படி மாறி மாறி அலோகேட் பண்ணி கொண்டு போவேன். மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கும்போது மாதம் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கும்போது மாதம் நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதனால தான் நான் சொன்னேன், இப்போ வந்து நான் கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கேன். ஏன்னா கோல்டு வந்து புலிஷாக போகும்னு நம்புகிறேன். மற்றது இது வந்து தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க, இது வந்து ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இல்லை. நான் என்ன செய்கிறேன், நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், நான் எப்படி பார்க்குறேன்னு உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இது வந்து ரா மெட்டீரியல் மாதிரி. நீங்கள் இதில் ஒரு ஐடியா எடுத்து நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணி நீங்களாக ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். மற்றது இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்களால் முடிஞ்சால் கமெண்ட்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.